நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். இளம்பெண் மர்மமான முறையில் இறந்தது தற்கொலை இல்லை கொலையே என பெற்றோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். நீலகிரி மாவட்டம் முதகை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் சமது, மனைவி நிலாஃபர் நிஷா இவர்களின் மகள் ஆஷிகா பர்வீன், வயது 22. இவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு காந்தல் பேபி ஹால் பகுதியைச் சேர்ந்த யாஸ்மின் ஜஃபருல்லா தம்பதிகளுக்கு மகனாகிய இம்ரான் என்பவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தனர். ஏற்கனவே இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் 17/5/2021 திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமாகி சில நாட்கள் சந்தோஷமாக இருந்துள்ளனர். 3 மாதங்களுக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இதன் காரணமாக கணவன் மற்றும் மாமியார் மற்றும் குடும்பத்தார் ஆஷிகா பர்வீனை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மரணமடைந்த பெண் தன்னுடைய பெற்றோரிடம் துன்புறுத்துவதாக அடிக்கடி கூறியுள்ளார் மற்றும் நகைகளை கேட்டு தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு யாஷிகா பர்வீன் வலிப்பு ஏற்பட்டு சமையல் அறையில் கிடப்பதாக அவளின் தாயாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்பு அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க கொண்டு செல்ல உள்ளதாகவும் பெண்ணின் மாமியார் யாஸ்மின் தெரிவித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த மரணமடைந்த பெண்ணின் தாயார் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும் பொழுது அந்த பெண் உயிரிழந்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து சந்தேகமடைந்த பெண்ணின் பெற்றோர் பெண்ணின் பிரேதத்தை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று உதகை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் பிரேதத்தை உடற்கூறாய்வு செய்ய அனுப்பி வைத்த நிலையில் கடந்த வாரம் முடிவுகள் வெளிவந்தன. இதில் பெண்ணின் கழுத்து, தோள்பட்டை, விழா எலும்பு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மகளை கொலை செய்துவிட்டனர் என்றும் இதற்கு பெண்ணின் மாமியார் மற்றும் குடும்பத்தார் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளனர். பெண்ணிற்கு திருமணமாகி 3 வருடங்கள் முடிவடைந்த நிலையில் திருமணமாகி 7 வருடங்களுக்குள் பெண்ணிற்கு அசம்பாவிதம் ஏற்படும் விதத்தில் வரதட்சணை கொடுமை வழக்கு பதியப்பட்டு இதற்கு காரணமானவர்கள் 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுவது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டு இந்த மரணத்திற்கு குறித்த விசாரணையை வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டார். ஆனால் பெண் மரணம் அடைந்து தற்போது 75 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை எனவும் இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் பெற்றோர் மற்றும் பொதுமக்களுடன் தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என கூறி உதகை மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல் உயர் அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் குற்றவாளிகளை விசாரணை மற்றும் கைது செய்யும் பொருட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். மேலும் கைது நடவடிக்கை கண்டிப்பாக நடைபெறும் என உறுதியளித்தனர். ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத போராட்டக்காரர்கள் தொடர்ந்து காவல் நிலையத்தில் முன்பு கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் சிறப்பு குழுவினர் சென்று குற்றவாளி என கூறப்படும் மாமியார் யாஸ்மின் மற்றும் அவருடைய கணவர் இம்ரான் ஆகியோரை காவல் வாகனத்தில் அழைத்து வந்தனர். தொடர்ந்து பெண்ணின் தாயாரும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மற்றும் அவர் அளிக்கும் அறிக்கையை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்படலாம் என காவல்துறையினர் கூறினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இரு குடும்பத்தார் இடையே தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. உடற்கூறாய்வு கையில் கிடைக்கப்பெற்றும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது தற்பொழுது தீவிரமடைந்துள்ளது. மேலும் போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் கூறியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தை விட்டு தற்காலிகமாக கலைந்து சென்றனர். இதனால் உதகையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடருவோம்னு சொல்லி ஜமாத்திலேருந்து தாமுகலேருந்து எல்லாத்துலேருந்து அவங்களும் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு உள்ள சாருங்க சொன்னது என்னன்னா, இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவோம், மக்களை நீங்கள் கலைஞ்சு போக சொல்லுங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாளில் நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவோம், எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளோ நாள் நீங்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு முடியலன்ற பட்சத்தில் நாளைக்கு இதே கூட்டத்தை இதை விட பெருசா இன்னும் நம்ம காமிக்கணும். அதுக்கும் நீங்க வந்து தயாரா இருங்க, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்காக ரொம்ப